நமக்கு இந்த இப்போ கேடிஎம் பைக்கை ப்ரொவைட் பண்ணதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் நல்லி மோட்டார்ஸ் தான். கேடிஎம் கோபிச்செட்டிப்பாளையம் கரெக்டாக லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மெயின் ரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் குள்ளம்பாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. ஷோரூமோட டீட்டெயில் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா மேனேஜர் நம்பர் நான் ஜான்ராஜ் சாரோட நம்பர் நான் கீழே டேக் பண்ணுறேன். ஸோ எந்த டைமில் வந்தாலும் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வேறு எங்கேயும் இல்லாமல் நம்ம கோபியில் இருக்கக்கூடிய நல்லி மோட்டார்ஸில் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே உள்ளே போயிட்டு என்னென்ன பைக் இருக்குங்கிறது பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே வந்து ஆக்சுவலாக 125 சிசிலேருந்து எல்லா வேரியண்ட்டும் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ 125, 250, ஸோ அட்வென்ச்சர் 390 எல்லாமே இருக்குது. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி வந்து நம்மளோட டியூக் 390 தேர்ட் ஜென் வேரியண்ட் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பழைய வேரியண்ட்டுக்கு இதுக்கு ஆக்சுவலாக செகண்ட் வேரியண்ட்டுக்கு தேர்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது என்னங்க பார்த்துடலாம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக செகண்ட் ஜென்லேருந்து தேர்ட் ஜெனுக்கு ஒரு வெஹிக்கிளே வந்து ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ட்ராக்கிங் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பான மான்ஸ்டர் லுக் அப்படியே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டிஆர்எல் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மான்ஸ்டர் லுக் அப்படியே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் வீலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் வீல் பொறுத்தவரை அந்த மான்ஸ்டர் லுக் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம அட்வென்ச்சர் நம்ம டியூக் 390 ரெண்டுலேயுமே வந்து சேம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அப்படியே வந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் டிசைனிங் வந்து உங்களுக்கு அப்படியே டியூல் லெவலில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். வேறு லெவலில் அடுத்த லெவலில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ். ஆக்சுவலாக லேம்ப் பொறுத்தளவு வந்து ஃப்ரண்ட் எல்இடி ப்ரொஜெக்டர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. கேடிஎம் பற்றி சொல்லவே தேவையில்லை. நல்ல ஒரு விசிபிளான லென்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளியர் லென்ஸ்னு சொல்லலாம். அந்த மான்ஸ்டர் லுக்கு ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு அசார்ட் சேம் உங்களுக்கு 250 கொடுத்தா அப்படியே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா கேடிஎம் பொறுத்தவரை லுக் வைஸ் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக அந்த லுக் அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்டுக்கு மேலே உங்களுக்கு வந்துடும். மற்றபடி அந்த ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்தவரை டேங்க்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் அந்த ஏரோ டைனமிக் லுக் ஷார்ப்பை வந்து இன்னுமே அப்படியே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே முன்னாடி செம்மையான லுக் இருக்குது. ஸோ டியூக் 390 சொல்லிட்டு டியூல் டோனில் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்மகிட்ட இருக்க வந்து அந்த ஷூட்டிங் யங்ஸ்டார்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ வித் எலிஃபென்ட் கிரே அந்த வேரியன்ட் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ பொறுத்தவரை வந்து மிரர் ஸ்போர்ட்ஸ் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே. மற்றபடி ஃப்ரண்ட் வியூ பொறுத்தவரை தான். ரைட் வீல் என்னன்னு பார்த்துடலாம். கைஸ் ரைட் வீல் என்னன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக ரைட் வீல் வந்து உங்களுக்கு அந்த டியூக் 390 வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் டியூல் டோன் லுக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணி. ஸோ கைஸ் ரைட் வீல் என்னன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக ரைட் வீல் வந்து அந்த ஃப்ரண்ட் லுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ அந்த ஷார்ப்பான லுக் வந்து ஏரோ டைனமிக் லுக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ டியூக் 315 கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஃபஸ்ட் டைம் எம்பளத்தில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ் உங்களுக்கு இன்ஜின் கார்டு வேணும்னா அக்சசரிஸில் வச்சுக்கலாம், வேண்டாட்டி எடுத்துக்கலாம். ரேடியேட்டருக்கு உங்களுக்கு சேஃப்டி கார்டு உங்களுக்கு அடிஷ்னலாக கூட வந்துடும் லிக்விடுக்கு. பட் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி அப் டவுன் 4 கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லேயர் தான் வரும். அலைவீல்ஸ் பொறுத்தவரை 5 டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6 கொடுத்துருந்தாங்க, 5 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. பிக்கப் பண்ண டாக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்காக டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஒரு பிளாக் ஏபிஎஸோட கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஷுங்கம் வந்து உங்களுக்கு பனானா ஷுங்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பனானா ஷுங்கம் உங்களுக்கு அந்த வண்டி ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக பனானா ஷுங்கம் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்தளவு 10 ஸ்டெப் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்னரிங் ரைட்டில் வந்துடும். உங்களுக்கு அந்த கார்னரிங் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிற அளவுக்கு கார்னரிங் ஷுங்கம் கொடுத்துருக்காங்க. கைஸ் ரியர் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ரியர் வீல் பொறுத்தளவு வந்து சேம் ஆல் எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. விங்கர்ஸ் பொறுத்தவரை எல்இடி விங்கர்ஸ் வந்துடும். பேக்கில் வந்து நல்ல ஒரு பெரிய பேடு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு பெருசாக வந்துடும். உங்களுக்கு இதுக்கு இப்போ பேடு கொடுத்தனால உங்களுக்கு வந்து பேக் வீல் பேட் அடிஷ்னலாக வேணும்னா ஃபிட் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி விட்டுலாம். நல்ல ஒரு ப்ராடான வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் ரேடியல் டயரோட வந்துடும். உங்களுக்கு லேம்ப் பொறுத்தளவு வந்து நம்ம டியூக் 390 வந்து தேர்ட் ஜெனில் ஸோ உங்களுக்கு சேம் அந்த மான்ஸ்டர் லுக்கில் வந்து டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. கிராப் ரயில் டியூவல் கிராப் ரயில் லுக்கில் வரும். ஸோ கிராப் ரயில் ப்ளஸ் உங்களுக்கு இந்த லுக்கு வந்து ரெண்டுமே வந்து சேம் அந்த மான்ஸ்டர் லுக்கில் வந்து அப்படியே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ரியர் வியூ பொறுத்தவரை தான். லெஃப்ட் அண்ட் டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கைஸ் லெஃப்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்தலாம். சேம் அந்த டியூக் 390 நல்ல ஒரு ஷார்ப்பான லுக்கில் ஃப்ரண்ட்டில் இறக்கிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு செகண்ட் ஜெனில் இது வரைக்கும் தான் வரும். தேர்ட் ஜெனில் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மக்கேடு வரைக்கும் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அக்ரெசிவான லுக்குன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக டிஆர்எல்ஸ் ஆன் பண்ணாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் வித் அக்ரெசிவ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான லுக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஏர் சர்க்குலேஷனுக்காக நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிசைனில் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. சேம் அந்த 390 அட்வென்ச்சர் 390 கொடுத்த லிக்விட் தான் இதிலே கொடுத்துருக்காங்க. ஃபேன் கூட வந்துடும். கேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பளத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம
தேர்ட் ஜெனில் டியூக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க சிங்கிள் ராடில். டியூல் டோன் கலரில் வந்துடும். ஆக்சுவலாக மேலே டேங்க்லேயே வந்து உங்களுக்கு டியூல் டோனில் வரும். ஷூட்டிங் எக்ஸ்ட்ரா ப்ளூ வித் எலிஃபென்ட் கிரேவோட வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த கேடிஎம்மோட ஆரஞ்சு கலர் வீல்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்டபுள் வந்து உங்களுக்கு அந்த ஏரோடைனமிக் லுக் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடிங் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக சீட் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் பில்லியன் ரைடர் 2 பேர் சீட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு லெஃப்ட் வியூ பொறுத்தவரை தான் டாப் வீல் என்னன்னு பார்த்துடலாம். டாப் வீல் என்னன்னு பார்த்தீங்களா? ஸோ டிஎஃப்டி டிஸ்பிளே ஃபஸ்ட் டைம் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒரு மூவி மாதிரியே ஓடுதுன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலாக ஆஃப் பண்ணி இன்னொருக்கா பார்க்கல, அதை பார்க்குறதுக்காகவே ஆன் பண்ணணும். ஸோ Droog 390 சொல்லிட்டு வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்தளவு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக்கிங் கண்ட்ரோலோடு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா சாங் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்ட் இதுலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் ஆப்ஷன் வந்துடும், ரேடியேட்டர் லெவல் காமிக்கும், எம்ஐ லைட் கொடுத்துருக்காங்க, ட்ராக்கிங் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது, ஏபிஎஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, ஆர்பிஎம் அளவு கலர்ஃபுல் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட்னே உங்களுக்கு மென்ஷன் ஆகும், நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆக்சுவலாக வந்து மோட்டோ ஜிபி எடிஷன் நம்மக்கிட்ட நெக்ஸ்ட் 1.5 மந்தில் கண்டிப்பாக அதுவும் வீடியோ மேக் பண்ணி போகிறோம். ஆக்சுவலாக ஒரு மோட்டோ ஜிபி ட்ராக்கிங்கில் ஓட்டக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பைக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து நம்ம டியூக் 390 இந்த தேர்ட் ஜெனில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுல உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்துடும் உங்களுக்கு ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ட்ராக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லேம்ப் இதிலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்களா உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு நம்ம பைக்கே வந்து உள்ளே இருக்கும். ஸோ ரோட் மோட், இப்போ எம்ஐ லைட் எல்லாமே என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது என்னங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் நம்மளே வேணாலும் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்துடும். ட்ரிப் இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் தனியாக உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் பாருங்கள். அப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா 3 ஸ்டெப் ஹெட்லாம் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க, ஆஃப் ஆன் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா அசார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அசார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட், எந்த ஒரு சேனல்லையும் போடல என்னங்கிற சொல்கிறேன். ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, கூட வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஆன் கொடுத்துருக்காங்க, ஹார்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீ ஆப்ஷன் இங்கே தான் வந்துடும். இந்த அசார்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீயை நான் ஆன் பண்ணிட்டேனாலும் அசார்ட் ஆனில் தான் இருக்கும். கீயை ஆஃப் பண்ணிவிட்டு கீயை என்கிட்ட தான் இருக்குது, உங்கள் அசார்ட் ஆக்சுவலாக வந்து ஆனில் தான் ஓடும். இது எதுக்காக கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் நம்ம பைக் பார்க் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு வார்னிங் அவேர்னஸ்க்காக வந்து நம்ம பனிமூட்டமான ஒரு ட்ராவலிங்கில் இருக்கும்போது ஹில் ஸ்டேஷனில் நல்ல ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். ஆஃப் பண்ணிட்டு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அசார்ட் வந்து ஆன்லேயே தான் இருக்கும். நம்ம மறுபடியும் கீ போட்டு ஆஃப் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆஃப் ஆகும். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4 வீலர் மார்க்கெட்லேயே கொடுக்காத ஒரு ஆப்ஷன் நம்ம டியூக் 390 தேர்ட் ஜெனில் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சேனல்லையும் அப்லோட் பண்ணல, பட் நம்ம உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் அது கேடிஎம் ஷோரூம் சைட்லேருந்தே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் கூடவே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ரெண்டுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் வந்துடும். ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்வென்ச்சரில் கொடுத்த ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பார்த்தாவே தெரிஞ்சு நினைக்கிறேன். ஹார்ட் ஸ்மூத் ரெண்டுமே வந்து நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அசார்ட் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம், சாவியை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டேன். ஸோ மீட்ரு ஓடுது. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆக்சுவலாக ஓடிட்டு தான் இருக்கும், அசார்ட் ஆனில் தான் இருக்கும். அவ்வளோதான், அசார்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, கீ ஆன் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு உங்களுக்கு வந்து 14.5 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. E20 அக்செப்ட் பண்ணுறதே கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ஷார்ப்பான லுக் ஃப்ரண்ட்டில் இறக்கியிருக்காங்க. சீட்டை பொறுத்தவரை நல்லா ஸ்பிட் சீட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். பார்க்கும்போது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 3,12,000 வருது. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் நம்ம கேடிஎம் சைட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு ஒருத்தான் கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தான் சொல்லுவேன். ஒரு ஃபுல்லி அட்வென்ச்சர் பைக் வேணும், பட் இருந்தாலும் வந்து எனக்கு கொஞ்சம் நேக்கட் பைக் லுக்கில் இருந்தால் ஓகேனா கண்டிப்பாக நம்ம இந்த நேக்கட் பைக் 390 ப்ரொவைட் பண்ணலான்னு சொல்லலாம். ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு 3 லேக் இருந்தால் தான் ஒரு பேஸ் வேரியண்ட்டே வந்து நம்மக்கிட்ட ஒரு மோட்டார் சைக்கிள் போக முடியும். பட் இருந்தாலும் நல்ல ஒரு மோட்டார் சைக்கிள் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. பொறுத்தளவு 2 கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க வந்து அந்த ப்ளூ வேரியண்ட் வச்சுருக்காங்க. அடிஷ்னல் இன்னொன்று அந்த ஒயிட் வித் வேரியண்ட் வரும். 2 கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கலர்ஸு தனியாக நான் உங்களுக்கு ஃபோட்டோ கிடச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் போட போய் பாருங்கள். வாங்க அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓகேங்க, எல்லாமே சொல்லியாச்சு. அந்த மைலேஜ் மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு தான் நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. மைலேஜை பொறுத்தளவு நம்ம அந்த தேர்ட் ஜென் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 25 to 30 வரைக்குமே சொல்லலாம். 25 to 30 வரைக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க, கஸ்டமரே சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம கோபியிலேருந்து கஸ்டமர் ரிவ்யூ போடுறதுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். கஸ்டமர் சைட்லேருந்து எப்படி வருது என்னங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பார்த்துருந்த பிரதருக்கு தேங்க்யூ டு ஆல். நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.